ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு மலையாளம் காமெடி ட்ராமாவாக வெளியான அடியோஸ் அமிகோ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் ஆக்சுவலி 2 கதாநாயகர்கள், ஒருத்தர் சுராஜ், இன்னொருத்தர் ஆசிஃப் அலி. சுராஜை பொறுத்தளவுக்கு அவர் பேசிக்காக ஒரு பெயிண்டரு, ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான். 100 ரூபாயே செலவுக்கு அவருக்கு இருக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவருடைய வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் படத்துடைய ஆரம்பத்திலேயே அவருக்கு திடீர்னு கால் ஒன்று வருது. அவங்க அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. எப்படியும் ஒரு 25,000 30,000 அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இவருக்கு தகவலாக கொடுக்கப்படுது. நம்ம ஆளுக்கு இப்போ திடீர்னு காசு எங்கே வாங்குறது அப்படின்னே தெரியல. இவருக்கு அறிஞ்சு தெரிஞ்ச இடத்துல எல்லாத்தையும் கால் பண்ணி, எப்பா ஒரு 20,000 30,000 தேவைப்பா அப்படின்னு கேட்டு பார்த்தா ஒரு கூட ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லி கட் பண்ணி விட்டுறாங்க. யாரும் காசு கொடுத்த பாடு கிடையாது. ஃபைனலாக ஒருத்தர் கால் பண்ணி, மச்சான் இப்படியாவது பண்ண வேணுண்டா, ப்ளீஸாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்க போக, அந்த நபர் என்ன சொல்கிறாப்புல, இங்கே வரு, ஒரு 10,000 ரூபாய் ஏற்கனவே நீ வாங்கி நான் அந்த 10,000 ரூபாயே கொடுக்கல, உனக்கு பதிலாக வட்டி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ திருப்பி 25,000 30,000 ரூபாய் திருப்பி ஏன் தலையில் கட்டலான்னு பார்க்குறேன். இங்கே வரு, ஃபோனை வை முதல்ல அப்படிங்கிறப்பல அந்த நபர், டே இல்லைடா நீ என்ன கேட்டாலும் நான் செஞ்சிடறேன்டா, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன்டா உனக்கு வட்டியோட அப்படின்னு சொல்ல போக, அந்த நபர் கடைசியாக என்ன சொல்கிறாப்புல, ஒன்று பண்ணு, ஒரு செக்லீஃப் எடுத்துகிட்டு வந்துடு, அந்த செக்லீஃபை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த காசை நான் ஒரு இடத்துல கேட்டு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், நீ அந்த காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிடா எங்கே வரணும் அப்படின்னா, நேராக ஒரு இடத்த சொல்லி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு அப்படிங்கிறாப்புல. நம்ம சுராஜும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வெயிட் பண்ணுறாரு. பண்ணுனா ஒரு டீ சாப்பிட்லாமான்னு யோசிச்சா அந்த ஒரு டீயை வாங்குறது கூட அவருக்கு காசு கிடையாது. ஏன் பஸ்ஸில் ஏறி போகிறதுக்கே காசை கடனை வாங்கிட்டு வந்திருக்காப்புல. இப்படி ஒரு நிலைமையில் அவர் உட்காந்துருக்காப்புல சோகத்துடைய உச்சியில் ஒரு சீட்டில். இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஆசிஃப் அலி வர்றாப்புல. ஆசிஃப் அலி யார் அப்படின்னா, கேரளாவிலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் டைக்கூனுடைய பையன், கோடானு கோடீஸ்வரன், பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன், அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம ஆசிஃப் அலிக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் 24 மணி நேரமும் குடிச்சிட்டு ஊதாரித்தனமாகவே சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். அவர் இதே பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாப்புல. அவர் உள்ளே வர்ற அந்த டைம்லையே நம்ம சுராஜ் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஏழைப்பாளையலாக இருந்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு டப்புன்னு காசை பார்க்காம எடுத்து கொடுத்துருவாருங்கிற ஒரு விஷயம் சுராஜுக்கு தெளிவாக தெரியுது. இப்போ அவர் ஃபுல் போதையில் குடிச்சிட்டு தான் வர்றாரு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும். யார்? நம்ம ஆசிஃப் அலி. அவர் அந்த சீட்டில் உட்காரும் போதே, சார் யார் நீங்கள், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, வாங்கலாம் ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னா, அந்த டீ சாப்பிட்றது தான் காசு இல்லையே சுராஜிட்ட. ஆனால் இவ்வளோ பெரிய பணக்காரன், இலகன மனமரசவன் தானே அப்படிங்கிறது சுராஜுக்கு தெரிஞ்சதுனால, சார் ஒரே ஒரு டீ போதும் சார் அப்படின்னு வர்றாப்புல. இப்போ சுராஜுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம், இவ்வளோ பணம் இருக்குது, பர்சு நிறைய பணம் தான் தாள்கிட்ட, எல்லாம் 500 நோட்டாக இருக்குது, நல்ல மனசுக்காரனாக இருக்கேன், இவங்கிட்டயே பேசாட்டு ஒரு 20,000 30,000 கேட்டால் என்ன, எவனோ ஒருத்தையும் செக்லீஃப் எடுத்துகிட்டு வான்னு நம்ம அவமானப்படுத்தி காசு தருவனா மாட்டானா அப்படின்னு தெரியல, அவனை நம்பி போகிறதுக்கு பேசாட்டு இவங்கிட்டே ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது உள்ள. ஆனால் எப்படி நீங்கள் உடனே கேட்பீங்க? அதுதான பிரச்சனை. ஒருத்தன் இப்போ தான் டீ சாப்பிட வாப்பான்னு யாருன்னே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூப்பிட்டுருக்கேன், அவங்ககிட்ட போய் 30,000 பணம் கொடுத்தா கொடுத்துருவான். அவன் நமக்கே ஒரு மாதிரி இருக்காது இல்லையா, வேகாக இருக்கும் இல்லையா. அதனால சரி கொஞ்ச நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம கஷ்டத்தை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனா நம்மால் சரி வாங்கலேன் அப்படியே அந்த பஸ்ஸில் ஜாலியாக ஒரு ட்ராவலில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாப்புல. சுராஜுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவருக்கு அம்மா ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அட்மிட் பண்ணப்பட்டிருக்கு, காசு கொடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக. சரி வேறு வழி என்ன, இந்த ஆள் கூட போவோம், எப்படி இருந்தாலும் காசு கண்டிப்பாக வச்சுருக்கேன், எப்படியும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இங்கேருந்து ஒரு பிரயாணத்தை எங்கோ போகிறோம்னே தெரியாமல் 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தங்கம் எழுதி நகாஸ் நாசர் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்கின படம் தான் இது. இந்த படம் ஒரு நல்ல அட்டம்ப்ட். அதில் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஒரு வித்தியாசமான, வழக்கம் போல் மலையாள சினிமா எப்படி ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை, சிம்பிளான ஒரு கதை, நம்ம தினசரி லைஃப்பில் சந்திக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சு உண்மைக்கு நெருக்கமாக ஒரு கதையை பண்ணுவாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி பாணியில் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இது. ஆனால் அந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த சைடை பேசிடுவோம். ஸோ ஒரு நல்ல கதைக்களம், அது ரொம்ப அழகாக முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருந்தது இந்த டீமு. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டை இந்த 2 கதாபாத்திரங்களையும் அவங்க சித்தரித்த விதம், அதை 2 பேரில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணாங்கங்கிற அந்த மேட்ரு. சுராஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆசிஃப் அலி, 2 பேருமே எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸு. அது சொல்லவே வேணாம், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை 2 பேருமே கொடுத்துருந்தாங்க. எங்க 100 ரூபாயை விடப்பா, ஒரு டீ வாங்குறதுக்கே காசு இல்லாமல் உட்காந்துருக்க ஏன் நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான்.
திடீர்னு என்னை போய் ஒரு ஸ்டார் ரூமில் சூட் ரூம் போட்டால் என்னுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும், நான் என்னுடைய என்ன போக்கு எப்படி இருக்கும், நான் என்ன நினைப்பேன். ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சுராஜ் சீனுக்கு சீனு அந்த வெறும் பார்வையிலையும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றம் அந்த பரிதவிப்புலேயே அந்த கேரக்டரை அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் ஆசிஃப் அலியுடைய கதாபாத்திரம் ஒரு குடிகாரனா, பட் என்கிட்ட பணம் நிறையா இருக்குதுங்க, நான் செலவழிப்பேன் வாங்க பஸ்ஸே அப்படின்னு கூட்டிகிட்டே சுற்றக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக வந்திருந்தா கூட டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அவர் இந்த ஊதாரித்தனமாக ஒரு குடிகாரனாக முழு நேர குடிகாரனாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் சந்திக்கிறாரு, அவருடைய நிலைமை எப்படி மாறுதுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க போர்ட்ரே பண்ண விதம் மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அது ஆசிஃப் அலி இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படமே நின்றுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இது போக ஷைன் டாம் சாக்கோ கிளைமேக்ஸில் ஒரு சீனுக்கு ஒரு சின்ன போர்ஷனுக்கு வந்திருப்பாப்புல, அவரும் அந்த கதாபாத்திரம் என்ன எழுதப்பட்டதோ கொடுக்கப்பட்டதோ அது நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தார். இது போக அபர்ணா பாலமுரளி, ரஜிஷா விஜயன்னு சொல்லி அவங்களுடைய முகமே அந்த படத்தில் வராது, அது எல்லாமே வாய்ஸ் ஓவரில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தான். அந்த கதாபாத்திரங்களுக்கு நல்ல ஆர்டிஸ்ட்டை வச்சே அவங்க டப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த கதைக்கு, இந்த படத்துக்கு. டெக்னிக்கலி ஒரு நல்ல படம் தான் இது. எனக்கு குறிப்பாக ஜேக்ஸ் பிஜோயுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சூப்பராக இருந்தது. நான் சொன்ன மாதிரி சுராஜ் இவ்வளோ பெரிய பணக்காரனோட சேர்ந்து சுற்றிட்டு நம்ம நிலைமை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஒரு சின்ன பரிதவிப்பும் அந்த தடுமாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சியில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ஜேக்ஸ் பிஜாய் ஸ்கோர் பண்ண அந்த இடமாகட்டும், ஆசிஃப் அலிக்கும் அனகாக்கும் நடுவில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும், அதுக்குரிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும் சூப்பராக இருந்தது. இந்த படத்திற்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உயிர்ப்பு. ஜேக்ஸ் பிஜாய் அதை சூப்பராகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் தோணுன ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 30 நிமிஷத்தில் ஷார்ட் ஃபிலிமாக எடுக்க வேண்டிய ஒரு கதைக்களம் தான் இது. இது அவங்க 2.5 மணி நேர படமாக தைரியம் இதுக்கே ஒரு பெரிய ஒரு தில்லு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதையெல்லாம் 2.5 மணி நேரத்துக்கு புல் ஆஃப் பண்ணி அதை ஆடியன்ஸ் உட்கார வச்சு பார்க்க வைக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அது அவ்வளோ பெரிய பிரச்சனை. இது அந்தளவுக்கு இந்த டீம் ஒரு பெரிய அட்டம்ப்டை போட்டிருக்கு. ஆனால் இந்த படத்தில் சுராஜ் வரைக்கும் விடுங்க, ஆசிஃப் அலியுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், அவர் எந்த அளவுக்கு ஊதாரித்தனமான ஆள், ஒரு மொடா குடிகாரன், அதே நேரத்தில் இலகிய மனம் படைச்ச ஒரு ஆள், இப்படிங்கிறத இன்னும் கிளியராக ஜஸ்டிஃபை பண்ணோம்னா தான் இந்த படத்துடைய இந்த கிளைமேக்ஸ் ஆடியன்ஸுக்கு மனசில் பெருசாக ஒரு எமோஷனல் கனெக்டை விடும். அப்படிங்கிறதுக்காகவே எக்கச்சக்கமான டைம் எடுத்திருக்கு இந்த டீமை. ஆசிஃப் அலியுடைய கதாபாத்திரம் பாருங்கள், ஏற்கனவே 2.5 மணி நேரமும் கையில் பாட்டில் இல்லை குடி போதையில் தான் அந்த கதாபாத்திரம் இருக்கும், ஃபுல் படம் அப்படி தான் இருக்கும். இதுலேயும் எந்த அளவுக்கு அந்த ஆள் குடிகாரன் இல்லைங்க, முடா குடிகாரன் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இவங்க பல காட்சிகள் உள்ள இடைச்சொருகளாக பல இடங்களில் லென்த்தாக உள்ளதுக்கு வச்சுருக்காங்க. அவ்வளவு தூரம் தேவையே கிடையாது இந்த படத்துக்கு. அதெல்லாம் கிறிஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் 2 மணி நேரம் வந்திருந்ததுன்னா சூப்பரான ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். தேவையே இல்லாமல் பின்னாடி ஒரு 30-35 நிமிஷம் வளவலா குளவலான்னு மொத்தம் அங்கங்கே நடுவில் கொஞ்சம் இழுத்து வச்சுட்டாங்க. அதை இவங்க கம்மி பண்ணியிருக்கலாம். இதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த கதை கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாகத்தான் நமக்கு லைட்டாக இருக்குது. அது நீங்கள் படம் பாருங்கள், ஒரு சில பேருக்கு இது ப்ரிடிக்டபிளாக இருக்கலாம், இப்படி தாங்க நடக்கும், எனக்கு என்னமோ இப்படி தான் தோணுது அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்குது. இருந்தாலும் நீங்கள் இதை பாருங்கள், ஒரு சில பேருக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது, தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்ச், பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் 2 கேரக்டர் தான், இது போக அங்கங்கே அப்படி லைட்டாக கதாபாத்திரங்கள் வந்துட்டு போகுமே தவிர படம் நெடுகளும் 2 கதாபாத்திரங்கள், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு புரிந்துணர்வு, ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி கதைக்களங்கள் பொறுமையாக உட்காந்து பார்ப்பேன் சார் அப்படின்னா இந்த படம் வித்தியாசமான ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா தான். ஒரு தடவை தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மக்களே, தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு. அதனாலேயே இந்த படம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். பொறுமை முக்கியம் அமைச்சரே, நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.